அனைவருக்கும் வணக்கம். 60 வயதை தாண்டிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. வயது முதிர்ந்த பிறகு காசி, ராமேஸ்வரம், பழனி, திருச்செந்தூர் இது மாதிரியான புனித தலங்களுக்கு சென்று வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். உங்களுடைய அந்த ஆசை அப்படிங்கிறது உங்களோட வயசு, உடல்நிலை, பயண செலவு, தங்குறக்கூடிய அந்த செலவு இதனால அந்த ஆசையை நிறைவேறாமையே போயிடுது. அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமாக தான் தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய இலவச பயணம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிதியுதவி பிரச்சனையும் இல்லை, தங்குமிடம் தொடர்பான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நீங்கள் போகக்கூடிய அந்த பயணச்செலவு கூட உங்களுக்கு கிடையாது. சாப்பாடுலேருந்து தங்குமிடம் வரைக்கும் எல்லாமே அரசே பார்த்துக்குது. இலவச சலுகைகளாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 2026-27 தமிழக பட்ஜெட் தாக்கலில் புதிய புனித பயண திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியிலிருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடியது முக்கியமான திட்டங்களை அண்ட் முக்கியமான இலவசங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி பற்றாக்குறையினால் எங்கேயும் போகிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு நீங்கள் எங்கேயுமே போகாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். இது மாதிரியான ரெகுலர் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்னென்ன திட்டம், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, மத்திய அரசு, மாநில அரசு இது ரெண்டு என்னென்ன கொடுக்குது, இது இல்லாமல் நார்மலாக என்னென்ன சலுகைகள், முக்கியமான அரசு அறிவிப்புகள் எல்லாம் நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோஸ் வரும். வானிலை அறிக்கை முதற்கொண்டு வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் கமெண்ட் செக்ஷன் கிட்ட மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த அறிவிப்பு முக்கியமான அம்சம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் மூத்த குடிமக்கள் புனித பயணம் மேற்கொள்ள அரசு இந்த திட்டத்தின் மூலிமா நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இதுக்காகவே 20 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஏசி பஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே தரமான தங்குற இடம், உணவு, தேவையான அடிப்படை வசதி எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன் கீழே தான், அதாவது இந்த பட்ஜெட்டின் கீழே தான் இது எல்லாமே வருது. இது வரைக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மூத்த குடிமக்களை மட்டுமே இந்த ஆன்மீக பயணங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய திட்டத்தை விட தற்போது மிகப்பெரிய அளவில் மூத்த குடிமக்களை புனித தலங்களுக்கு அழைத்து செல்லணும் அப்படின்ற வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிதி அப்படிங்கிறது, அதாவது 2026-27க்கான நிதி பட்ஜெட் தாக்கலில் அதிக அளவு இதுக்குன்னு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை மேலுமே விரிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். முதல் விஷயம் அப்படிங்கிறது, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பட முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் 60 வயசுக்கு மேலே இருந்தாலே உடனடியாக எல்லாருக்குமே இலவசமான பயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதே கூற முடியாது. ஏன்னா 2026-27 பட்ஜெட் திட்டத்தில் அளவு மற்றும் அரசுடைய நோக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விண்ணப்பிக்கக்கூடிய முறை, வயது வரம்பு, வருமான வரம்பு, மாவட்ட வாரியான ஒதுக்கீடு, தேர்வு முறை இது அடிப்படையில் விரிவான விதிமுறைகள் தனியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உங்களுடைய அதாவது வருமானம் அப்படிங்கிறது கம்மியான அளவில் இருக்குது, ஜிஎஸ்டி கட்டாதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நல்லாவே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்துக்குன்னு பர்டிகுலர் எண்ணிக்கையில் இத்தனை எண்ணிக்கையிலான நபர்களை நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே இலவச பயணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுகிட்ட இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலுக்கான திட்டமும் நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருப்பாங்க. அதன்படி அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவட்ட ஆட்சியர்ட்டையும், அதாவது அந்த அலுவலகத்தில் போய் இதை பற்றின டீட்டெயில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தடுத்தது இதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இதுக்கான, அதாவது இப்போ நடைபெற்ற இந்த நிதியாண்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த திட்டம் எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு யார் விண்ணப்பிக்கலாம், எந்த வயசு வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறத இனிமேல் தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக ஏற்கனவே இருந்த ஆன்மீக பயண திட்டங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இந்த புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக மூத்த குடிமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பல்வேறு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வந்துச்சு. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு உங்களுக்கு காசி ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது, முருகருடைய அறுபடை வீடு அந்த ஆன்மீக பயணம், ஆடி மாத அம்மன் கோவில் ஆன்மீக பயணம், புரட்டாசி மாத வைணவ திருத்தலங்களுக்கான ஆன்மீக பயணம், இந்த 4 இது மெயினாக போயிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மானசரோவர் மற்றும் முக்திநாத் இது மாதிரியான
புனித தலங்களுக்கு செல்லக்கூடியதுக்கு அரசு மானியம் அப்படிங்கிறது வழங்கிட்டு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் காசி இலவச ஆன்மீக பயணம். இதில் வந்து முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது ராமேஸ்வரம் முதல் காசி வரையிலான ஆன்மீக பயணம் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா இது பேர் அப்படிங்கிறது. 2025-26 திட்டத்தில் தமிழ்நாட்டில் 20 இந்து சமய அறநிலைத்துறை மண்டலங்கள்ல இருந்து மொத்தம் 600 பக்தர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து 30 பேர் அடிப்படையில் தேர்வு செய்வாங்க. இந்த பயணத்திற்கான நிதி ஒதுக்கீடு 1.50 கோடி. பயண ராமேஸ்வரத்திலிருந்து ரயில் மூலமாக காசிக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். மண்டலங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் முதல்ல ராமேஸ்வரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து ரயில் பயணம் மூலமா மேற்கொள்ளப்படுவாங்க. ராமேஸ்வரம் காசி திட்டத்தில் 2025-26 அறிவிப்பின்படி 60லேருந்து 70 வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். மேலும் வருமான சான்றிதழ், மருத்துவ தகுதி சான்றிதழ், அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும், வயது சான்று, ஆதார் சான்று, இது எல்லாமே ஆவணங்களாக தேவைப்படும். சில அறிவிப்புகளில் விண்ணப்பதாரர் இதுக்கு முன்னாடி அரசின் இலவச ஆன்மீக பயணத்தை பயன்படுத்தியிருக்காரா இல்லையா அப்படின்றது கேட்கப்படும். குறிப்பாக சில முக்கியமான பயணங்களில் பயன்படுத்தியிருக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை அப்படிங்கிறதும் இருக்கும். 2வது முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது அறுபடை வீடு. முருக பக்தர்கள் மிகவும் முக்கியமான திட்டம் அவங்க எல்லாருக்குமே. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இது மாதிரியான முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் மூத்த குடிமக்களை அழைத்து செல்லக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தான் இது. இந்த திட்டத்தில் 60லேருந்து 70 வயதுக்குட்பட்ட 2000 பக்தர்களை கட்டணமே இல்லாமல் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்து அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்திற்கு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லி போன வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய முக்கிய தகுதி அப்படிங்கிறது மருத்துவ தகுதி. உங்களுக்கு வேறு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது, ஆதார் சான்றுகள் எல்லாமே சரியாக இருக்கணும். இது மாதிரியான சின்ன சின்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறது இதுக்கு கொடுத்துருக்காங்க. பயணத்தின் போது உணவு, குடிநீர் உள்பட எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம பணம் செலுத்தணுமா இல்லை அரசாங்கமே நம்மளுக்கு செலுத்திடுமா அப்படிங்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வரைக்கும் கட்டணம் ஆன்மீக பயண திட்டங்களில் அரசு சார்பில் தான் பயண ஏற்பாடு, தங்குற இடம், உணவு, இது எல்லா செலவுகளுமே உருவாக்கக்கூடியது தான் இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் இது புனித திட்டம் அப்படிங்கிறது. அரசு சலுகையில் கொண்டு வரக்கூடியது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மூத்த குடிமக்களுக்கான புனித பயணத்தில் பயணம், தரமான தங்குமிடம், உணவு, தேவையான அடிப்படை வசதி, இது எல்லாமே வழங்கப்படும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டிலிருந்து பயணம் தொடங்கும் இடத்திற்கு செல்லும் செலவு அப்படிங்கிறது தனிப்பட்ட செலவுகள், தனிப்பட்ட மருந்துகள் போன்றவை வந்து அரசால் ஏற்கப்படாது. புரியும்படி சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் இருந்து இந்த பஸ்ஸு கிளம்புற இடத்துக்கு போவீங்கள, அதுக்கு இடைப்பட்ட இந்த கேப்புக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்காது. அதுக்கு பதிலாக அதுக்கு நீங்கள் தான் காசு போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, சுகருக்காக டேப்லெட் எடுக்கிறீங்க, பிபிக்காக எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்து செலவும் நீங்களே தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் புறப்படக்கூடிய நொடியிலிருந்து திரும்பி வரக்கூடிய அந்த நிமிஷம் வரைக்கும் ₹1 கூட செலவு இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் போகக்கூடிய அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸு கிளம்பக்கூடிய அந்த இடத்துல இருந்து போயிட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கமே செலவு ஏற்றுக்கிறோம், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யணும் இதோடைய விண்ணப்பத்தை. சம்மந்தப்பட்ட மன்னட இணை ஆணையர் அலுவலகத்தில் பெறக்கூடிய வாய்ப்பும் இதுக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம், இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆணையர் அலுவலகத்துக்கு போகணும். இதுக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான சான்றுகள் எல்லாத்தையும் இணைச்சு சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். இல்லை அப்படின்னா ஆன்லைன் வாயிலாகவே நீங்கள் சமர்ப்பிச்சுக்கலாம். அதுக்கு ஆன்லைன் அப்படிங்கிறது hrce.dn.government.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு நீங்கள் போகலாம். இந்த இணையதளத்தில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2026-27க்கு வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போய் அப்ளை பண்ணுங்கள். யாராச்சும் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சு ₹500 கட்டினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு சீட் புக்கிங் எல்லாமே இந்த இலவச பயண திட்டத்தின் மூலயமா உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி யாராவது அனுப்பிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதில்னா போய் எந்த பணமும் செலுத்திடாதீங்க, அந்த லிங்க்கு கிளிக்கும் பண்ணாதீங்க. 2026-27ல் புதிதாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய
முக்கியமான இடம். முன்னாடி இருந்த காலகட்டத்திலலாம், அதாவது முந்தைய ஆட்சி காலகட்டத்திலலாம் மூத்த குடிமக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் ஆன்மீக பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அதாவது 2024, 25 காலகட்டத்தில ராமேஸ்வரம், காசி, அதுக்கப்புறம் அறுபடை வீடு, ஆடி மாத அம்மன் கோவில், புரட்டாசி வைணவ திருத்தலம் இது மாதிரியான உள்ளிட்ட ஆன்மீக பயணங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மட்டுமே தான் பங்கேற்கதாகவும் அதுக்காக 5 கோடி ரூபாய் மட்டும்தான் அரசு செலவிட்டதாகவும் 2025 வெளியான தகவல் அப்படிங்கிறது வெளியிடுது. அதாவது நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2026, 27 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான விரிவாக்கம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் 2.5 லட்சம் முதியவர்களை புனித பயண திட்டத்தின் கீழே அழைத்து செல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக இதுக்கே 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏசி பஸ்ஸு, தரமான தங்குமிடம், உணவு, உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே இந்த நிதி ஒதுக்கீட்டிலே கொடுத்துறாங்க. புனித தலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன புதிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த 2026, 27 தாவேக அரசுன்னு பார்த்தீங்கன்னா, 2026, 27 பட்ஜெட்டில் ஆன்மீக பயணங்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக திருக்கடையூர், நாகூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் ஓய்வு இல்லங்கள் அமைக்க ரூ. 60 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப தூரம் தொலைதூர பயணம் நீண்ட நேரமாக நம்ம பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ போயிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான இல்லங்கள் கட்டியிருக்கிறதுனால, ஓய்வு இல்லங்கள் கட்டுறதுனால ஃப்ரீயாக நீங்கள் அங்கே தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இதோடைய நோக்கம் புனித தலங்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பான வசதியான தங்குமிடத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். இது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் திருப்பணி குடமுழுக்கு, 250 கோயில்களில் குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கிறது, 1000 ஆண்டுகள் பழமையான 213 கோயில்களை புனரமைத்தல், இது மாதிரியான அறிவிப்புகளும் இந்த வருஷம் வெளியான பட்ஜெட் தாக்கலில் சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். முதல் விஷயங்கிறது புதிய 2026, 27 திட்டத்தில் இறுதி வயது வரம்பு தனியாக அறிவிக்கப்படும் வரைக்கும், முந்தைய திட்டத்தில் 60 to 70 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு தனி கேர் அப்படிங்கிறது ஏற்படணும். அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு வேணாம்னு உங்களுக்கு 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எதுவும் உங்களுக்கு 55லேருந்து கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கான அரசு அறிவிப்பு வெளியாகிறப்ப அதை பற்றின டீட்டெயிலுமே நம்ம சேனலில் போகிறேன். சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணணும். 2வது வருமான வரம்பு. முந்தைய திட்டத்தில் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் ஆண்டு வருமானம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி கட்டாதவங்களாக இருக்கணும். இந்த வருஷம் வெளியாகக்கூடிய இந்த புதிய பட்ஜெட் தாக்கலில் இன்னும் வரம்பு அப்படிங்கிறது சொல்லலை. இதையும் பார்த்துக்கோங்க. மருத்துவ தகுதி. நீண்ட தூர பயணம் செல்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது, வாந்தி எடுக்கிறது, மயக்க வருது, இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த பயணத்துக்கு போகலாம். 4வது ஆவணங்கள் தான். உங்களோட ஆதார் ஐடி, வயது சான்று, முகவரி சான்று, வருமான சான்று, மருத்துவ சான்று, இது எல்லாம் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே, அது அறுபடை வீடாக இருக்கட்டும், ஆடி மாதம் மாரியம்மன் கோயில் அந்த திருத்தலத்துக்கு பயணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது அடங்கும். 5வது போலி விண்ணப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு எங்கேயும் ஏமாறாதீங்க. நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். முதியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். முதியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்குறேன். ஃபைனலி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிடுறேன். இந்த புதிய அறிவிப்பை வச்சு இப்போதே விண்ணப்பம் தொடங்கிருச்சு அப்படின்னு கிடையாது. எல்லா 60 வயதுக்கும் மேற்பட்டவங்களுக்கும் உறுதியாக இலவசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 லட்சம் வருமான வரம்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் இத்தகைய தகுதிக்கு, அதாவது இந்த புனித பயணத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படிங்கிறது. 2024, 27 பட்ஜெட்டில் திட்டம் அறிவிக்கப்பட்டுருச்சு. முழுமையான செயல்முறை, விண்ணப்ப தேதி, தகுதி, தேர்வு முறை இது எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்கள் புனித பயணத்துக்கு ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக 20 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. பயணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்ட வசதிகள் எல்லாமே உங்களுக்கு இலவசம்தான். ஆன்மீக பயணங்களுக்கான வசதிகளை மேம்படுத்த திருக்கடையூர், நாகூர், வேளாங்கண்ணி இதில் எல்லாத்துலேயுமே 60 கோடியில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 60 வயதுக்கு மேற்பட்ட தாத்தாவாக இருக்கலாம், உங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மூத்த குடிமக்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த பயணம் பற்றின அப்டேட் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப
அவங்களுக்கு இந்த மாதிரியான புனித பயணங்கள் கூட்டிகிட்டு போகிறப்ப அதுவும் இலவசமாக உங்களுக்கு நிதி சுமையே இருக்காது. இலவசமாக போகிறப்ப அவங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும், உங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இந்த திட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதிகாரப்பூர்வ விண்ணப்ப அறிவிப்பு வெளியாக வர காத்துருங்க. HRCE இணையதளத்திலேயே இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலகத்திலேயோ இந்த தகவலை உறுதி செஞ்சு விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த திட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 8 இலவச சலுகைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி நாளைக்கு நைட்டு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.